அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதத்துடைய ஒரு அட்டகாசமான பதிவு. ஆடி மாதம் அப்படின்னாலே சக்தி மாதம், அம்பிகையினுடைய அருள் கொண்ட மாதம். இந்த மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள், வழிபாடுகள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்பாள் நமக்கு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாளுங்கிறது தான் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், பிரச்சனைகள், இல்லாட்டி ஒரு வேண்டுதல்கள் எங்களுக்கு இருக்குது, இல்லாட்டி சுப காரியத்தில் எங்களுக்கு ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறவங்க இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அம்பாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. நிச்சயமாக ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் நமக்கு அம்பாள் கைமேல் பலன் கொடுப்பாள். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி மாதத்துக்காக நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் போய் பார்த்து நிச்சயமாக பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஆஷாட நவராத்திரி போயிட்டுருக்கு. ஆஷாட அந்த நவராத்திரிக்காக தனியாக ஒரு ஸ்லோகத்துடைய ஒரு பதிவு கூட கொடுத்துருக்கோம். அந்த 9 நாள் சொல்லக்கூடிய நாமங்கள். நிச்சயமாக அந்த நாமத்தை நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொன்னாலே போதும். அம்பிகையுடைய அருளும் நமக்கு இந்த ஆடி மாதத்துடைய அருளும் எல்லாமே சேர்ந்து நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அந்த வகையில் நம்முடைய குடும்பத்தில் வீடு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒன்றுக்கு மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை வயசுக்கு வந்த பசங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறது, காலகாலத்துக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பேர் நமக்கு கிடைக்கிறது, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பூஜைகள், நமக்கு ஒரு பண்டிகை நாட்கள், இப்படி மாறி 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 வீட்டில் ஒரு சுப காரியங்களானது நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வீடே நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு கலையோடு நமக்கு இருக்கும். ஆனால் சில வீட்டில் தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சுப காரியங்கள் இல்லை, எதை ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. சாதாரண ஒரு கோவிலில் ஒரு பூஜைக்கு நம்ம கொடுத்துருப்போம், ஒரு அபிஷேகத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது பூஜைக்கு நம்ம ஆரம்பித்தா கூட அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டுருக்கும். அந்த கோவிலுக்கும் போக முடியாமல் ஏதாவது இப்படி தடை மாற்றி தடை வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயம்தான். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுவும் சுப காரியங்கள் நடக்கணும், இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், ஒரு கோரிக்கைகள், நமக்கு நிறைய பேர் வீடு வாங்குவதற்கு, இடம் வாங்கிறதுக்கு, அப்படி இல்லை பசங்க அட்மிஷனுக்கு, அப்படி நிறைய மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாரம் ஆடி மாதத்தில் நிறைய பேர் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போகிறது, இல்லை வேறு ஏதாவது நமக்கு டெய்லி கூட ஒவ்வொரு வழிபாடுகள், பூஜைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ கோவில்களுக்கு, அம்மன் கோவிலுக்கு சுத்தமான குங்குமத்தை நீங்கள் தானம் நம்ம வாங்கி கொடுத்தாலே போதும். ஏன்னா சுப காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை எங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ இல்லாட்டி 100 கிராம் தான் உங்களால் முடியும் அப்படின்னாலும் 100 கிராம் சுத்தமான தாழம்பூ அந்த வாசனையான குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும். அப்படி செஞ்சு வரப்ப உங்கள் வேண்டுதலும் நடக்கும். சுப காரியத்தில் ஏதாவது ஒரு தடைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த தடையானது அதை நிவர்த்தி பண்ணுகின்ற சக்தி இந்த குங்கும தானத்துக்கு இருக்குது. அந்த குங்குமத்தை அவங்க கோவிலுடைய அந்த பூஜைக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க, இல்லாட்டி பக்தர்கள் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி நமக்கு பசங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கு அப்படி நீங்கள் வேண்டிக்கிறவங்க இதோடு கூட சேர்ந்து மஞ்சள், நல்ல குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று உங்களால் முடியும்னா குண்டு மஞ்சள் ஒரு 1/2 கிலோ நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி அந்த மஞ்சள் அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லை சுத்தமான மஞ்சள் தூள் எங்கேயாச்சும் நாட்டு மருந்து கடைகளில் பூஜா ஸ்டோர்ஸில் எங்களுக்கு கிடைக்கிதுமா, நல்ல சுத்தமான மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் நம்ம அபிஷேகத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது உபயோகத்துக்கோ இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் நம்ம குங்குமமும் இந்த மஞ்சளும் வாங்கி கொடுக்கறது நிச்சயமாக அந்த காரிய தடைகளில் நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அம்பாளுக்கான இந்த சின்னதான ஒரு காரியம் போதும் நம்முடைய குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கும். அதனால்
உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு நீங்கள் போகிறப்ப நம்ம இதற்கு முன்னாடியே கூட நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நம்ம அந்த மங்கள பொருட்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு வெள்ளிக்கிழமை போல் உங்களால் வெத்தலை, பாக்கு, பழம், ₹1 நாணயம் இல்லாட்டி ₹11 காசு வச்சுட்டு இந்த மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக புஷ்பம் வச்சுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு முடியும்னா ஒரு ரவிக்கை துணி கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி ஏதாவது இது மாதிரி ஒரு மங்கள பொருட்கள் மட்டும் வச்சு ஒரு 3 பேருக்கோ 5 பேருக்கோ நீங்கள் மனசார அந்த கோவிலில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டுக்கு நம்ம யாரையாச்சும் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு வர வச்சு கூட நீங்கள் கூட கொடுக்கலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக குடும்பத்தில் எந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கோ அந்த அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நமக்கு நிச்சயமாக நடக்கும். இதோடு கூட அந்த கோவிலுக்கு வேறு ஏதாவது உபயம் தேவைப்படுதா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் நிறைய தானங்கள் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, சக்கரை பொங்கல் பண்ணுறது, இப்படி நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் கோவிலுக்குன்னு ஏதாவது சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு லைட்டு மாற்றுறது, இல்லாட்டி சுவாமியுடைய கர்ப்பகிரகத்தில் அந்த எண்ணெய் நம்ம வாங்கி கொடுக்கறது, அப்படி கோவிலுக்கு என்ன தேவையோ அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டு நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம சேவை பண்ணுறப்ப நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி ஆடி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு வழிபாடுன்னு சொன்னாலே பக்தர்கள் எல்லாருமே அம்பாளுக்கு புடவை சாத்துவோம். அப்படி நம்ம புடவை சாத்துறப்ப நம்ம எந்த நேரத்தில் புடவை சாத்தினா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம சாத்தினோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. நம்ம குடும்பத்தில் சுப காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பண்ணுறவங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையை அம்பாளுக்கு நம்ம சாத்தலாம். அதே மாதிரி நல்ல ஒரு படிப்பு வேணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையை நம்ம அம்பாளுக்கு சாத்தலாம். அதே மாதிரி உயர் பதவிக்கு, அதாவது ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய புடவை அம்பாளுக்கு சாத்தலாம். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல அன்பு, சந்தோஷம், நல்ல ஒற்றுமை நல்லபடியாக நிலச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்க நல்ல சந்தன கலரில் இருக்கக்கூடிய புடவையை அம்மனுக்கு சாத்தலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படிங்கிறவங்க மாம்பழ நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையை அம்மனுக்கு சாத்தலாம். எதிரிகளால் ஒரு பயம் இருக்குது, கண்திருஷ்டி இருக்குது, அப்படின்ல தெய்வீக ஒரு பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறவங்க சிவப்பு நிற புடவையை அம்மனுக்கு சாத்தலாம். இப்படி நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கிறவங்க இது மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையை நீங்கள் சாத்தி அம்பாளுக்கு நம்ம வெத்தலை, பாக்கு, பூ, பழம் இது மாதிரி கொடுத்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நம்ம மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம இது மாதிரி புடவை சாத்துறப்ப நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கைகள் வச்சு முன் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும். அதனால் ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி எதெல்லாம் முடியுதோ அதை இந்த மாதத்தில் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு நம்ம சொன்ன மஞ்சளும் குங்குமமும் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. அம்பாள் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.